துபாயோட செமி கவர்மெண்ட் கம்பெனியான அட்னாக் அப்படின்ற கம்பெனிக்கு பெட்ரோல் ஃபில்லர்ஸ் இந்த வேலைக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். இது வந்து டைரக்ட் அட்னாக் சப் கான்ட்ராக்ட்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஊரில் பாரத் அண்ட் ஹெச்பி பெட்ரோல் பங்க் இது மாதிரி பெட்ரோல் பங்க்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த பெட்ரோல் பங்க்ஸில் பெட்ரோல் ஃபில்லர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அதே ஒர்க்குக்கு தான் துபாயோட அட்னாக் கம்பெனியோட அட்னாக்கோட பெட்ரோல் பங்க்கில் ஒர்க் பண்ணுறதுக்காக பெட்ரோல் ஃபில்லர்ஸ் இந்த வேலைக்கு இப்போ நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலே தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய ஆளுங்க தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 பேருக்கு மேலே இந்த வேலைக்கு ஆளுங்க தேவைப்படுறாங்க. இன்டர்வியூ ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேவைப்படுறவங்க அந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2311 திரஹாம்ஸ் வந்து சேலரியாக தராங்க. இன்றைக்கி மதிப்புக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 55,400 வரைக்கும் வருது. இது இல்லாமல் உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் தனியாக கிடைக்கும், ப்ளஸ் டிப்ஸ் நிறையா கிடைக்கும். பங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 திரஹாம்ஸ் வருது அப்படின்ற மாதிரி ஆவரேஜாக 3000 திரஹாம்ஸ் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம மூலியமாக போயிருப்பாங்க இல்லையா, அவங்க கொடுத்த ஃபீட்பேக் இது. அந்த இன்சென்டிவ்ஸ் ப்ளஸ் டிப்ஸ் இது ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 3000 திரஹாம்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. கம்பெனியிலேருந்து அகாமடேஷன் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அகாமடேஷன் நம்ம தான் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அகாமடேஷனுக்கு தேவையான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நமக்கு எந்த பெட்ரோல் பங்க் அலோகேட் ஆகுதோ அதுக்கு பக்கத்தில் நம்ம அகாமடேஷன் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஃபுட்டு நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஒரு 3000 திரஹாம்ஸ் ஆவரேஜாக கிடைக்குதுன்ற பட்சம் இன்றைக்கி மதிப்புக்கு நம்ம ஊர் காசுக்கு ஒரு 70,000 வரைக்கும் வருது. இப்போ அகாமடேஷனுக்கு ப்ளஸ் ஃபுட்டுக்கு அண்ட் உங்கள் கை செலவுக்கு எல்லாம் போக பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு 40,000 ஒரு 50,000 வரைக்கும் உங்களால் வீட்டுக்கு அனுப்ப முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது கல்ஃபில் இருந்தாங்கன்னா நீங்கள் விசாரிச்சு பாருங்கள், தங்குறதுக்கெல்லாம் எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி விசாரிச்சு பாருங்கள். இப்போ நான் சொன்ன ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். முன்ன சொன்ன மாதிரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு பேச தெரியணும். எப்படின்னா பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். நீங்கள் ஃப்ளூவெண்ட்டாலாம் பேசணுன்றது இல்லை. வாட் இஸ் யுவர் நேம், ஹவ் ஓல்ட் ஆர் யூ, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், இந்த மாதிரி இங்கிலீஷில் கேள்வி கேட்டால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருந்தாலே போதும். அடுத்து ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா, உடம்புல வெளியில் தெரியிற மாதிரி டேட்டூ போட்டிருந்தா மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. எப்படின்னா நீங்கள் ஷோல்டரில், செஸ்ட்டில் இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பச்சை குத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் ஷர்ட் போட்டால் வெளில தெரியாது. ஆனால் அந்த முழங்கைக்கு கீழே கைவிரல், கழுத்து இந்த மாதிரி இடங்களை டேட்டூ போட்டிருந்தா மட்டும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். 12th டிப்ளமோ டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக இந்த இன்டர்வியூவில் உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். அடுத்து வந்து ஏஜ் லிமிட் 22 வயசுலேருந்து அதிகபட்சம் 35 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். 21 முடிஞ்சு 22 ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் 35 வயசு வரைக்கும் எடுக்கிறோம். டியூட்டி ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் டியூட்டி ஹவர்ஸ் தான் இருக்கும். ஓட்டி கிடையாது. ஷிஃப்ட் பேசிக்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ECNR பாஸ்போர்ட் மட்டும் தான் எடுக்கிறோம். கம்பெனியிலேருந்து இந்த வேலைக்காக உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் விசா தான் கொடுக்குறாங்க. இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ஈஸியாக இருக்குமா, ஆவரேஜாக இருக்குமா, டஃபாக இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த இன்டர்வியூ செலெக்ஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். லாஸ்ட் டைம் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நிறைய பேர் சேர்ந்து இந்த இன்டர்வியூ பண்ணோம். நம்ம கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அதிக செலெக்ஷன்ஸ் கிடச்சிது. ஸோ இன்டர்வியூ நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு தேவையான எல்லா விதமான உதவிகளும் நாங்கள் உங்களுக்கு பண்ணி கொடுப்போம். ஸோ தேவைப்படுறவங்க இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி சர்வீஸ் சார்ஜ் இந்த மாதிரி மேற்கொண்டு உங்களுக்கு தேவைப்படுற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஓகேனா இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கோ இல்லை இன்டர்வியூ வரேன்னு சொல்லி கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணுறதுக்கோ எந்த விதமான அட்வான்ஸ் அமௌண்ட்டும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. நீங்கள் நார்மலாக வந்து இன்டர்வியூவில் கலந்துக்கலாம். இன்டர்வியூவில் செலெக்ஷன் ஆகிட்டீங்கன்னா மெடிக்கல் மட்டும் போட்டு கொடுத்தா போதும், நாங்கள் விசாவுக்கு அப்ளை பண்ணிடுவோம். எல்லா பேமெண்ட்டும் விசா வந்ததுக்கு அப்புறமே நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படுறவங்க கால் பண்ணி உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற அப்டேட்ஸ்லாம் தினமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை வெளிநாட்டு வேலை தேடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.